நல்லா உழைக்கிற மாதிரி நிறைய புடவைல அள்ளி போடுங்கண்ணே. ஏமா கட்டி கிளியிற புடவைய இப்படி பார்த்து பார்த்து எடுக்கிறீங்களே, உங்களை ஆள போறவங்க யாருன்னு பார்த்து ஓட்டு போட வேணாமா? யாருக்கு? விவசாய சின்னத்துல போடுமா. நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. போர்வால் வீரர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய வேட்பாளர்களோடு நாம் ஒரு கலந்துரையாடல் செய்கிறதுக்காண்டி முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த வகையில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி முத்துலட்சுமி வழக்கறிஞர் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவங்கள வரவேற்போம். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போ நீங்கள் வந்து 2026 வேட்பாளர்களாக நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து களமிறக்கப்பட்டு விட்டீங்க. அண்ணன் உங்களை தேர்வு செஞ்சிட்டாங்க. உங்களுடைய தொகுதியில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கார்ல ஒரு எம்எல்ஏ, அவருடைய செயல் திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் பேசு பொருளா இருக்குது அப்படிங்கறத நீங்க ஆய்வு செஞ்சீங்களா சகோதரி? அதுக்கு முன்னாடி என்னை வந்து அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து என்னை அறிவிச்சதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பெருமையும் பெரிய உந்துதலையும் உண்டாக்கும் வகையில் நான் வந்து வெற்றி வேட்பாளர் வெற்றி கனியை வந்து அண்ணனுக்கு பரிசீலிப்பேன் அப்படின்னு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு உறுதி கூறுறேன். உங்களுடைய வேட்பாளர் ஏற்கனவே உங்க தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவருடைய செயல்பாடுகள் மக்களிடத்துல எந்த அளவுக்கு பேசு பொருளா இருக்குது? அவர் பேர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்டி ராமச்சந்திரன் சொல்லி அவர் தான் கரண்ட் எம்எல்ஏவா இருக்காரு. நடப்பு ஆண்டுல இருந்துகிட்டு இருக்காரு. அவரோட பணியை பத்தி சொல்லணும் அப்படின்னா பேசும் பொருளா இருக்கா அப்படின்னா இருக்குது. அடுத்து எந்த கட்சியில கூட்டணி சேருவாரு, எந்த கட்சியோட பயணிக்கலாம், இந்த கட்சிக்கு பேசு பொருள் தான் இருக்குது. அந்த பேசு பொருள் மக்களுக்கு சாலை போட்டாரு, குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்தாரு, சாக்கடையை சுத்தம் பண்ணாரு. அது மாதிரி இருந்ததுன்னா அனைவரும் அறிந்து கலைஞர் கனவு இல்லம்லாம் கிராமப்புறங்கள்ல செயல்பாட்டுக்கு வருது, அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்ல. மக்கள் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரோ நவாஸ்கனி அவர்களோ அல்லது நம்ம பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற வேட்பாளர்களோ அதிகபட்சமா மக்களுக்கு செஞ்ச சேவை என்னன்னு கேட்டா பயணிகள் நிழற்குடை கட்டி கொடுத்திருக்காங்க. பயணிகள் நிழற்குடை கட்டி கொடுத்திருக்காங்க சொல்றீங்க. அது இல்லாம நிறைய தேவைகளுக்கு சென்றிருக்காங்க. விழாக்களுக்கு பத்திரிகை வச்சு அழைப்புதல் கொடுத்தா அவசியம் கலந்துருக்காங்க, ஃபங்க்ஷன்ல கலந்துக்குருவாங்க. அதாவது அவங்க சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ அப்படிங்கறதையும் மறந்து நாம வந்து ஒரு விஜய் டிவி புகழ் மாதிரி நிகழ்வுகள்ல கலந்துக்கிறதுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பதாக வைத்தால் சென்று வருவதை மக்கள் பார்க்கிறார். அது சரி. அது இல்லாம வந்துட்டு அவரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல இருக்கிறதோட அமெரிக்காவில இருக்கிறதே அதிகம். அது சரி. அவரு இந்த மக்களுக்கு வந்து எம்எல்ஏனாலே அவர் இப்படித்தான் இருப்பாங்கிறத கட்டமைச்சு கொடுக்குறாங்க. கண்டிப்பா அதை வந்து மக்களோட பார்வையில நான் பார்க்கிறேன். இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா 2021 உங்களுக்கு முந்தைய வேட்பாளர் யாருங்கிறது நினைவு இருக்கா? தந்தை ஹுமாயூன் கபூர் அவர்கள் இருந்தாங்க. ஹுமாயூன் அண்ணன் இருந்தாங்களோ? சரி. அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஏற்கனவே வாங்கினது 2021 10-12% மேலதான். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 12% கூடுதல் தான். ஆனா போன தடவை வந்து 3வது இடத்த அண்ணன் ஹுமாயூன் அண்ணன் தள்ளி ஆமா நம்ம வந்து அமமுகவே தள்ளி விட்டுட்டு தான் முன்னாடி வந்துடும் கேட்டோம். இப்ப உங்களுடைய இலக்கு அதாவது வெற்றியை தீர்மானிக்குமா? கண்டிப்பா வெற்றியை தீர்மானிக்க தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப வந்து அரங்கந்தாங்கி தொகுதியில வந்து அரசு அலுவலர்களால் இன்னும் வந்து பொதுமக்களால் கவனிக்கப்படாத பிரச்சனைகளை எதையாவது நீங்க கவனிச்சு நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? தேர்தல் சமயத்துல மக்கள்கிட்ட இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் எடுத்து போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட இதை பேசு பொருளா மாத்தணும், அதை நாம் தமிழர் கட்சி தான் செய்யுது, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தான் இந்த விஷயத்தை கவனத்துக்கு கொண்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நோட் பண்ணிருக்கீங்களா? பொதுவெளியில தெரியுற ஒரே விஷயம் போக்குவரத்தை நம்ம எடுத்துக்கலாம். சாலைகள் பராமரிப்பு, ஈசிஆர்ல ஆரம்பிச்சு நகரத்தை அறந்தாங்கி பெருநகரத்துக்குள்ள ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா சாலை, பொதுவா சாலையே கரெக்டா ஆகஸ்ட் 15 அன்னை அறிவிக்கிறாங்க. அன்று முதல் இன்று வரைக்குமே வந்துட்டு என்னோட இருசக்கர வாகனத்துலதான் என்னோட அலுவலகம் சென்று நீதிமன்றத்திற்கு சென்று அதுலதான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சாலைகள் இருக்கிற ஒரு குண்டும் குழியும் நிறைஞ்சு ஒரு போக்குவரத்திற்கே வந்துட்டு சாதாரண மக்கள் கூட பயணிக்க முடியாத ஒரு வகையில ஒரு மழை கூட தாங்காத நிலைமையில தான் அறந்தாங்கி இன்றளவும் இருந்துகிட்டு. அப்போ
மக்களாவது இதை பத்தி ஏன்டா இந்த அரசியல்வாதிகள் எங்களுக்கு இதை பத்தி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களா காலகாலமா அப்படிங்கிற சிந்தனையாவது மக்கள்கிட்ட பேசுறாங்களா? வந்துட்டு இப்போதைக்கு விழிப்புணர்வு வர்றதை நான் பாக்குறேன். இப்ப நிறைய புரிதலுக்கு வந்துட்டாங்க. அரசியல்னா என்னன்ற புரிதலுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தள்ளி விட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அரசியல்னா என்னன்னு கத்துக்கங்கன்ற அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஆசிரியர் போல இப்ப மாணவர்களுக்கு எப்படி பாடம் எடுப்போம், நம்ம பள்ளி பருவத்தில இருந்து நம்ம வாத்தியார் எப்படி நம்மளுக்கு பாடம் எடுப்பாரோ அது மாதிரி அரசியல்ன்ற ஒரு பாடத்தை மிக சிறப்பா இளைஞர்களுக்குள்ள கூட, அதாவது தமிழ்நாடு முழுக்க மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அதை சீமான் மேடையில பேசிதான் மக்களுக்கு விழிப்புணர்வே வருது. கண்டிப்பா கண்டிப்பா இதுல அண்ணனோட உத்வேகம், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கொள்கைகளும் கோட்பாடுகளும் சிந்தனைக்குரியது, சிந்திக்கக்கூடியது, சிந்தித்து அதன்படி செல்லும் நாங்கள் கண்டிப்பாக செயல்பட்டு கொள்வோம். உறுதியான. இப்ப நம்ம அறந்தாங்கி தொகுதியினுடைய அடையாளம் அப்படின்னா சுற்றுலாத்தலம். இப்ப ராமேஸ்வரத்துல அப்துல் கலாம் சமாதி இருக்குது, பாமன் மலை இருக்கு. இது மாதிரி அறந்தாங்கி தொகுதிக்குன்னு சுற்றுலாத்தலம் ஏதாவது இருக்குதா? சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்றது மாதிரி எதுவும் சுற்றுலாத்தலம். அறந்தாங்கியினுடைய சிறப்பம்சம் அப்படின்னா என்னது? வீரகாளியம்மன் கோவில். வீரமாகாளியம்மன் கோவில். வீரகாளியம்மன் கோவில். சரி. 32 நாட்கள் திருவிழா. 32 நாள் திருவிழா. ஒரு மாசத்தையும் தாண்டி ஒரு மாசம். ஏன்னா ஆடியில 32 நாட்கள் ஒரு மாசம் ஃபுல்லா சாப்பாடா? கண்டிப்பா கண்டிப்பா சமுதாய அடிப்படையில முன்னாடி கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த சமுதாயம் தாண்டி அந்த மண்டகப்படி அப்படின்னு சொல்லி வரும். அதுல நீதித்துறைக்கும் ஒரு மண்டகப்படி கூட உண்டு. அப்ப அந்த வீரகாளி அம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய இது பக்தர்களுக்காவது சாலை வசதிகளை சரியா செஞ்சு கொடுத்துருக்கணும் இந்த அரசு. சாலை போக்குவரத்து, சாக்கடை போக்குவரத்துகளை சரி செஞ்சு கொடுத்துருக்கணும் இந்த எம்எல்ஏ. உங்க எம்எல்ஏ ராமச்சந்திரன் அவர்கள் செஞ்சு கொடுங்க. அதுல சுத்தமா அவர் கவனம் செலுத்தவே இல்ல. அந்த வீரகாளி அம்மன் கோவிலோட நிகழ்வு எடுக்கிற இடத்துக்குலதான் சட்டமன்ற உறுப்பினரோட அலுவலகமே இருக்கு. அது சரி. அதனால நல்லாவே அதை கண்கூட அவர் பார்த்திருப்பாரு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு குப்பை கிடங்கு, சாக்கடை, அறந்தாங்கி என்ற அடுத்ததாக நீங்க சொல்ற அந்த சுற்றுலாத்தல கோவிலுக்கு பக்கத்துல மிகப்பெரிய சாக்கடை கிடங்கு கிடக்குது. போர்வால் காணொலி வாயிலாக பொதுமக்களுக்கு நம்ம அதை தெரியப்படுத்துவோம். அறந்தாங்கில இருக்கக்கூடிய வீரகாளி அம்மன் கோவில அந்த கிடங்க, அந்த பொதுமக்கள் போகக்கூடிய அந்த சாக்கடை பகுதியை சரி செய்யறதுக்காவது நாம் தமிழர் கட்சி எங்க வேட்பாளர் முத்துலட்சுமி அவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க அப்படிங்கறத நம்ம கேட்டுக்கிறோம். இப்ப தொகுதியினுடைய அடையாளம்ங்கிறது அந்த கோவில சொன்னீங்க. அந்த உங்க தொகுதியில இருக்கக்கூடிய இளைஞர் வருங்கால தலைமுறைகள் இருக்காங்கல்ல, அதாவது 2K கிட்ஸ்ம்பாங்க, 90 கிட்ஸ்ம்பாங்க, அந்த மாதிரி இளைஞர்கள்ட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அவங்களுக்கு சிந்தனையை தூண்டுறதுக்கு ஏதாவது யுக்தியை நீங்க பயன்படுத்திருக்கீங்களா? இருக்கு. யுக்திகள்னு சொன்னா நிறைய கையாளலாம். ஏன்னா படித்த பிள்ளைகள், படித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்குதா அப்படின்னா வசதி உள்ளவங்க போயிடறாங்க. வசதி உள்ளவங்க அதுக்கான பணத்தை கட்டி, வாகன வசதி இருக்குது, பண வசதி இருக்கவங்க அந்தந்த துறைகளுக்குள்ள போறதுக்கு பெரும்பாடுபட்டு போறாங்க. அதை எளிமையாக்கணும், இயல்பாக்கணும் அப்படின்றதுதான் நாம் தமிழர் கட்சியோட முழு நோக்கமே. அதுதான் நம்மளோட கொள்கைகள்ல முக்கியமா பார்க்கப்படுறதே நமக்கு அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமா கொடுக்கணும். அதே இல்லாம இதை இளைஞர்கள்ட்ட நீங்க இத பத்தி பேச போகும்போது அவங்க அந்த கருத்தை உள்வாங்குறாங்க. இப்ப பிள்ளைங்க எல்லாம் திருந்த எப்படி அரசியல் நாலேஜ் இப்ப நிறைய வந்துருச்சு. இப்போ அந்த இன்டராக்டிவ் பண்றதுக்கு காரணம் நம்ம அண்ணனோட செந்தமிழன் சீமான் அவர்களோட பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட தலைவனை பொழுதுபோக்கு தளத்துல தேடாதீங்க, நீங்க போராட்ட களத்துல தேடுங்க அப்படின்னு அண்ணன் வைக்கிற அந்த கருத்து. அது இல்லாம பேச்ச 1 மணி நேரம் கேட்டாலே ஒரு இளைஞன் புரட்சியால நம்ம மாறிடுவான். அது இல்லாம நம்ம அண்ணன் சொல்ற அந்த கோட்பாடுகள்ல என்ன சொல்லணும்னா, சாதி பார்ப்பவர்களுடன் பழக மாட்டோம், சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவர்களுடன் பழகவே மாட்டோம். சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்குது அந்த வசனம். அது மாதிரி இப்ப நாங்க கடந்து எல்லாத்தையும் சாதி மதம் கடந்து நாங்க எல்லா பிள்ளைகளும் ஒரே இதுல சிந்தனையில இப்ப வளர்ந்துகிட்டு வருது. அதாவது சாதி பாகுபாட கடந்து, மத பாகுபாட கடந்து நம்மளுக்கு தமிழர் அப்படிங்கிற அந்த ஒற்றுமையில இன்னைக்கு இளைய தலைமுறைகள் பயணிக்கிறாங்க. இதுக்கு இடையில எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிஞ்சு நாம கண்டிப்பா நல்வழிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் இன்னும் இருக்கோ, சிறப்பான நிகழ்வுகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வழியடக்குறதுக்கு தயாரா இருக்கும். உறுதியா. இப்ப அண்ணன் உங்களை எப்ப வேட்பாளரா அறிவிச்சாரோ அப்போல இருந்தே நீங்க இருசக்கர வாகனத்துலதான் பயணிச்சு உங்க தொகுதி முழுக்க என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத ஆய்வு செஞ்சுக்கிட்டு வர்றீங்க. இதே மாதிரி உங்களுக்கு எதிர்த்து போட்டி கொடுக்கக்கூடிய அந்த போட்டியாளர் இருப்பாங்கல்ல, வேட்பாளர்கள்,
அறந்தாங்கி தொகுதியில வேற யாராவது உங்களுக்கு எதிர்த்து போட்டி போடுறாங்க அப்படிங்கிற அந்த தகவல் ஏதாவது வந்துச்சா? இல்ல இது வரைக்குமே வந்துட்டு பேச போறல வந்துட்டு இல்ல. இது வரைக்கும் கூட்டணி கட்சியில இருந்தோ இந்த வேட்பாளரோ என்ன சொல்ற மாதிரி எதிர்த்து நிக்கிறதுக்கு இப்ப நம்ம தைரியமா கேட்கலாம், என்ன எதிர்த்து யார் நிக்கிறீங்க அப்படின்னு நானே எதிர்பார்ப்போட தான் இருக்கேன். சரி எதிர்பார்ப்பு இன்னும் யாரும் அறிவிக்கல. தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சாலுமே வந்துட்டு நான் ஒரு எளிய பிள்ளை, எளிய பிள்ளையை எதிர்த்து எந்த பண முதலீடுகள் வரலாம், பணப்புழக்கம் அதிகரிக்க அரசியல் பின்புலம். ஏன்னா நான் ஒரு எளிய பிள்ளை, அரசியல் பின்புலம் இல்லாத ஒரு பிள்ளை. இதுதான் நாம் தமிழரோட வெற்றி, இதுதான் வந்துட்டு நாம் தமிழரோட கொள்கை கோட்பாடு, ஒரு எளிய பிள்ளையே. இனி நம்ம வந்து பின்புலம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா நமக்கு மிகப்பெரிய பின்புலமே தமிழ் தேசியமும் அண்ணன் சீமான் அவர்களும் என்ன தமிழ் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் தான் இனி நமக்கு பின்புலமே. இதுக்கு முன்னாடி உள்ளது சொல்றேன், எதிர்த்து போட்டியிட போறவங்க நீங்க சொன்னது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய வருகைக்கு முன்னால் நீங்க ஒரு எளிய பிள்ளை, அரசியல் பின்புலம் இல்லாதவர், பொருளாதார பின்புலை இல்லாம நீங்க வளர்ந்து வந்திருக்கீங்க. கண்டிப்பா அது மாதிரி நம்ம படிப்பு ஒண்ணு மட்டும்தான் வந்துட்டு உயர்த்தும் அப்படின்றதுக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறது ஒரு உதாரணம் அனைத்து பெண் பிள்ளைகளுக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் கடந்த 50-60 ஆண்டுகள்ல அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில ஒரு பெண் பிள்ளையை வந்துட்டு வேட்பாளராக நிறுத்தி வைத்த வரலாறு கிடையாது. அந்த வரலாறை வந்து அண்ணன் என் மூலமாக தனி தொகுதியில் நிப்பாட்டி இருக்காரு அப்படின்றது வந்து அதுலயும் குறிப்பா இளம் பிள்ளைகள் இளவட்டங்களை தான் இந்த 234 தொகுதியில பாதி நான் நிப்பாட்ட போறேன்னு சபதம் எடுத்திருக்காரு. அதுல ஒரு இளம் வீராங்கனையா நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்ஐஆர் படிவத்துல உங்க பேர் இருக்குதா பாத்துட்டீங்களா? இருக்கு பார்த்தாச்சு. ஏன்னா எங்க அண்ணன் சொல்லியிருப்பாங்க, நாம இதுக்கு முன்னாடி வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி அறிமுக விழா எடுக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப தேதி வந்து பிப்ரவரி 21 மாத்தி வச்சிருக்காங்க. அந்த பிப்ரவரி 7ன்னு அண்ணன் சொல்லிட்டு இருக்கும் போது கூட சொன்னாங்க, அவர் வந்து இப்போதைக்கு இருக்கிற வந்து ஞானி அவர். அது முன்னாடியே வந்து அந்த புரிதலோட எங்க அண்ணன் அப்பவே சொல்லிருப்பாங்க, தேவரின் பேரன் இல்லையா, அதனால அண்ணன் சொல்லிருப்பாங்க, நான் அறிவிக்கும் போது என் பிள்ளை எத்தனை பேருக்கு வாக்கு இருக்குங்கிறதே தெரியாம போயிரும் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு அவரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தா சிவகங்கை நம்ம அக்கா இந்துஜா அவர்கள், அந்த இது ரமேஷ் அண்ணனோட மனைவி, அவரு 2 பேருக்குமே வந்து எஸ்ஐஆர்ல இறப்பு பட்டியல்ல சேர்த்து இருக்கிறது வந்து எப்படி அதை நம்ம பாக்குறது? அதனாலதான் சந்தேகத்துல நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், உங்க பேரும் அந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டிருக்குதா இல்ல உங்க பேர் இருக்கிறத உறுதி செஞ்சிட்டீங்களா அப்படின்னு. நான் ஒரு கடந்த 10 ஆண்டுகளா வந்து வழக்கறிஞரா இருந்துட்டு இருக்கேன். சரி இதெல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு வழக்கறிஞர் பார்வையில இருந்து எதுவும் தப்ப முடியாது. சரி, ரொம்ப நன்றி. உங்களோட உரையாடினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வரக்கூடிய அறந்தாங்கி சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று போர்வால் வீரர்களின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.